டேய் தம்பி, நான் தான் உன் அப்பா. என்னால் உனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்க முடியல. என்கிட்ட இருந்தது இந்த ₹1 நோட் தான். இதை வச்சு உன்னால் என்ன ஆரம்பிக்குமோ ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரி. நான் பண்ண மாதிரி நீனும் பண்ணிடாத. இந்த ₹1 நோட்டை வச்சு உன் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பி. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஸ்டார்டிங் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கான்செப்ட்டு. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனை விற்று கோடீஸ்வரன் ஆக போகிறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த கேமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மந்த்தாக நான் வீடியோவே போடல. ஜஸ்ட் ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் இன் பிட்வீன் போட்டிருந்தேன். ஏன் அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா இன்னும் எக்ஸாம் ஆரம்பிக்கல. பட் ஏற்கனவே நிறையா ரொம்ப நாளாக வீடியோலேயே நிறையா ஃபோக்கஸ் பண்ணனால என்னால் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அப்போ தான் ஸ்கூல் வேறு ரீஓப்பனிங்கா. ஸோ அந்த ரீஓப்பனிங்னால புக்ஸு அது இதுன்னு கொஞ்சம் அட்டை போடுற வேலை அது இதுன்னு நிறைய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இங்கே டைம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை சேனலில் வீடியோ போட. ஸோ அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஷார்ட்ஸ் தான் போட முடிஞ்சதும் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ ரியலி சாரி ஃபார் தேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இனிமேல் ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வர கொஞ்சம். ஏன்னா இப்போ ப்ரீமிட்டம் வேறு எனக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் நான் வந்துட்டு அப்பப்போ போடுறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் ஷார்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வியூஸும் வருது, அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம லெமன் ஸ்டாண்டை வந்துட்டு நல்லா அப்கிரேட் பண்ணி $10 பர் லெமன்னு பண்ணிட்டோம். ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான். ஸோ நான் $100 சேர்த்து வச்சுட்டு எல்லாமே அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் பிகாஸ் ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா $144 பர் செகண்ட் கைஸ். ஓகே, வாங்க நம்ம வந்துட்டு கடைக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கலாம். ஸோ என்ன வைக்கலாம்? தவன் 222 நல்லாவே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு என்ன வைக்கலான்னா டிஜி கேமிங்னு வச்சிடலாமா? டிஜி லெமன் ஸ்டாண்டுன்னு வச்சுருவோம். ஸோ எல்லாமே கேப்ஸ்லேயே வைக்கலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். டிஜி லெமன் ஸ்டாண்ட். ஓகே, சூப்பராக வச்சாச்சு. ஸோ வணக்கம் சிம்பிளும் வச்சிடலாம், அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். போடுங்க, சூப்பரில். ஓகே, ஸோ இந்த கேமோட பார்ட் 2க்கு வந்துட்டு எவ்வளோ இருங்க நம்மக்கிட்ட 105,000 வந்துருச்சு. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். இருங்க, நம்ம $1,000 பர் செகண்ட் பண்ணிடலாம். அப்போ ரொம்ப ஈஸியாகிடும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த லெமன் ஸ்டாண்ட் வாங்கலாம். அதோ சொல்லிட்டு இருந்தேன்ல கைஸ், இந்த கேம் பிளேக்கான பார்ட் 2 வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 வச்சுக்கலாம். ஸோ 350 வந்தோடனே நம்ம பார்ட் 2 போடலாம். ஸோ 350 கம்மி தான். ஸோ பார்க்கலாம், பார்ட் 2 போடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ரீசெண்டாக ஒரு புது சேனலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா போகலை, ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சேனலை விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 செகண்ட்ஸில் 89,000 கிடச்சிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள்ஸ்லாம் பார்த்தோம்ல, சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணுற வேலை. ஸோ நம்மளுக்கு 175,000 ஒரு செகண்ட்லேயே ஆயிரும். ஸோ விரும்புன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா? ஸோ வண்டியெலாம் போகுது, ஆனால் இங்கே இருக்க வண்டி எதுவும் போகிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே நம்மளுக்கு வேறு லெவலில் காசு ஏறிட்டுருக்கு. 17, 18, 20,000 பர் செகண்டு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ரொம்பவே ஹை அமௌண்ட் ஆஃப் மணி ஏறிட்டு தான் இருக்குது. 200,000 இருக்குது இப்போதைக்கு. கொஞ்சம் இதையோ ஓகே சீலிங்கு ஃப்ளோரெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது நம்ம இது பார்க்க. ஓகே, 300,000 இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேணாம், பிகாஸ் நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம். இது என்னது? மேனேஜர் கைஸ். இது வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸ் டெலிவரிக்கும் ஒரு மேனேஜர் போட்டோம், அப்புறம் லெமன் ஜூஸ்க்கும் ஒரு மேனேஜர் போட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்கியூபேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்கியூபேஷன்ஸுக்கெலாம் மேனேஜர் போடணும். இது ஓகே. இப்போ ஸ்கூட்டினா இன்னும் கொஞ்சம் இன்ட்டு டூ போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 11 மில்லியன் வந்ததும் அதை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி 30, 40, 50,000 பர் செகண்ட், 50 60,000 பர் செகண்ட் கைஸ். கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சு ஷார்ட்டாக அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ 73,000 பர் செகண்ட். இதெல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் தான், நம்ம போட்டுடலாம். பாவம் இந்த அக்கா நம்மளுக்காக வேலை செய்கிறாங்களே. இப்போ வந்துட்டு 2 மில்லியன் பர்
இல்லை 7 செகண்ட்ஸில் நம்மளுக்கு 2 மில்லியன் கிடைக்குது. ஸோ இப்போ மில்லியன்ஸ்லாம் சான் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், மேலே பாருங்கள் 13 மில்லியன் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, இதை வாங்கிடுவோம். இது என்னது, எக்ஸ்டீரியர் கைஸ்க்கு இங்கே நேம் போர்டு வைக்கலாம் போல். ஸோ நேம் வைக்கிறதுக்கு 11. சரி ஓகே, டிஜின்னு வச்சிடலாம். ஸோ டிஜினா தவன்ஸ் கேமிங் உங்களுக்கு தெரியும். டிஜி லெமன்ஸ் அப்படின்னு வச்சுருவோம். ஏன்னா இது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில. டிஜி லெமன் டெலிவரின்னு வைக்கிறத விட அது ரொம்ப பெருசாக இருக்கும். போடுங்க மக்களே, 128, அதாவது 150,000 per செகண்டு. ஸோ இப்போ ஸ்கூட்டி போச்சு பார்த்தீங்களா நீங்கள், வாங்க இங்கேயே அப்கிரேட் பண்ணிடலாம். இது 11 மில்லியன் per செகண்டு. ஸோ இது சிமுலேட்டரி கேம் கைஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கேவாக இருக்க தான் நம்மளுக்கு காசு சேரும். ஸோ இந்த மாதிரி சிமுலேஷன் கேம்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்துட்டு வீடியோவாக போடுறதை விட விளையாடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் வீடியோவாக போடும் போது அது ஜஸ்ட் நம்ம பார்ப்போம், பட் விளையாடும் போது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். யார் அது, பிராவல் ஸ்டார்ஸு 35 மில்லியனா? ஓ மை காட். ஓகே லெமன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் 35 மில்லியனுக்கு உங்ககிட்ட லெமன்ஸ் ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹையர் கொடுத்து பார்ப்போம். போடுங்க 46 மில்லியனு. ஓகே, ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி பிராவல் ஸ்டார்ஸ் வந்துட்டு என் அண்ணா தான், நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கவங்கலாம் வராங்க. ஓகே, இது நல்ல ஃபீச்சர் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட 150 மில்லியன் கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம அந்த 73 மில்லியன் கிட்ட வாங்கலாம். ஐஸ் மேக்கர் போய் இவ்வளோ ரேட்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லெமன் விற்றா 1 மில்லியன் பார்த்தீங்களா? ஸோ டெக்கரேஷன், இது டிப்ஸா, இது என்ன? ஓகே, டிப்ஸு இப்போ புரிஞ்சுதா? அவங்க டிப்ஸ் போடுவாங்களா, அந்த டிப்ஸு தான். ஸோ அந்த டிப்ஸு தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்காவையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தராங்க. ஸோ 22 மில்லியன் எஃபிஷியன்சி எஸ்ஸா, அவங்க ஜஸ்ட் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த விரும்னு சொல்கிறது, ஐ லவ் திஸ் ஜாப், அதெல்லாம் நான் சும்மா அப்படியே சொல்லிக்கிறாங்க. எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இதுன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு 50 மில்லியன் வருது நம்மளுக்கு அதில் மட்டுமே. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏறுதுன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நான் ஏஎஃப்கேவாக இருந்ததில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 பில்லியன் வரப்போகிறேன். ஸோ அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நாட் அன் இஷ்யூ. எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரி இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் கேஸ், அதுதான் ரொம்ப சீப்பாக. அது மட்டும் இல்லாமல் க்ரே கலரில் இருக்குது. இது வந்துட்டு ஏதோ 13 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம அதை வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ காசு சேர்த்தியாச்சு. 13 பில்லியனும் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 பில்லியன் ஓ மை காட் கைஸ், நான் கூட ஏதோ டம்மின்னு நினச்சா 6 பில்லியன் கைஸ். ஒரு கிளிக் பண்ணால் 12 பில்லியன். இது 1 மினிட் ஆகும் போல். செம்ம ஃபீச்சரு. பட் இங்கே மேனேஜர் போட்டால் அது நமக்கு வந்து கிளிக் பண்ணணும்னு இல்லை, மேனேஜர் கிளிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மேனேஜர் போனால் 14 ட்ரில்லியன் வேணுமா? ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கேவாக இருந்துட்டு வரலாம், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு காசும் சேரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியனே நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் 20 மில்லியனில் இருக்கும். 20 இல்லை கைஸ், ட்ரில்லியனே அடிக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆர்டர் வேறு வந்திருக்கு. இந்த ஆர்டரில் வந்துட்டு 170 பில்லியன். கொஞ்சம் ஹையர் பண்ண சொல்லலாம். 254 இன்னும் சொல்லலாமா? சரி சொல்லுவோம். போச்சு கைஸ், பார்த்தீங்களா? த ஓப்பனிங் இஸ் க்ளோஸ்டுன்ட்டான். போச்சு, நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது வேஸ்ட்டாக போச்சே. சரி ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் காசு சேரல கைஸ். 14 ட்ரில்லியன் தேவைப்படுது. ஸோ இங்கே என்ன 50? ஐயோ, நான் வேறு வாங்கிட்டேன். இது யூஸா? சரி வாங்கிட்டோம், எல்லாம் யூஸ் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அங்கே ஏதோ டேஷ் இருக்குது. இங்கே 100 பில்லியன் தான், சீப் தான் வாங்கிடலாம். பிகாஸ் இது ஒரு லேயரே தருது. 970 பில்லியன் ஏன் வாங்க? காசு குறைஞ்சிருச்சா? மறுபடியும் சேர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும் போல். சரி ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு நல்லாவே சேர்ந்துருச்சு. ஒரு ஆர்டர் வேறு வந்திருக்கு. எவ்வளோ தராங்கன்னா 291 பில்லியன் கம்மி தான். 367 ஓகே போதும். ஏன்னா நிறைய ஏற்ற வேணான்ருவாங்க. 2 ட்ரில்லியன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 ட்ரில்லியன் வேணும், விச் இஸ் ரியலி ஹை. ஸோ இந்த கிரிட்டு கூட நான் வாங்கியிருந்தேன், அதை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 970 பில்லியன் வாங்கலாமா? சரி வாங்கும். 970 தான், 1 ட்ரில்லியன் தான் போகுது, நாட் அன் இஷ்யூ. நம்ம சீக்கிரமாக மேனேஜர் வாங்கணும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 570 பில்லியனு 1 மினிட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 1/2 ட்ரில்லியன் வந்துடுது. ஸோ மித்த காசெல்லாம் நம்ம இங்கேயே போட்டுடலாம். லைக் 258 மில்லியன் விச் இஸ் ரியலி ஹை. நம்மளுக்கு வந்துட்டு 1 பில்லியன் வர மாதிரி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு 700
மில்லியன் 800 போடுங்க, 1 பில்லியன் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு வெறித்தனமாக வேறு லெவலில் பங்கமாக காசு ஏற போகுது. பாருங்கள் எவ்வளோ ஏறுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ரெய்ஸ்ட் ஏரியானா கொஞ்சம் அப்படியே இந்த மேலாப்பில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு 1 ட்ரில்லியனே வந்துட்டோம். ஸோ நம்ம லெமன்ஸ்லாம் இவ்வளோ, ஆனால் எனக்கு சத்தியமாக புரியல, லெமனை வச்சு இவ்வளோ பணக்காரங்களாகி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன கைஸ் இன்னும் 7 ட்ரில்லியன் கொடுத்துட்ருக்கு. வாங்க நம்ம செம்மையாக அப்கிரேட் பண்ணுவோம். 21 கம்மி தான், பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏறிட்டுருக்குன்ட்டு. ஸோ இது 30 செகண்ட்ஸாக மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம தான் வந்து கிளிக் பண்ணுறதா இருக்குது, விச் இஸ் ரியலி டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நானும் இந்த மேனேஜர் வாங்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக காசு ஏற்றிட்டு இருக்கேன், வாங்க முடியலையே. ஸோ அதுவும் இல்லாமல் நான் 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட விளாண்டு உங்களுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் எஃபர்ட்டுக்காக ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்பப்போ வீடியோ போடலனாலும் அது வந்துட்டு படிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு 18 ட்ரில்லியன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ 24 ட்ரில்லியனு. ஓகே வாங்கிட்டோம். 44 ட்ரில்லியன் வந்தாச்சு. ஸோ இங்கே 11 ட்ரில்லியனுக்கு ஒன்று வாங்கிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கிடுவோம். அப்புறம் மேலே வந்துட்டு பேக்கன்லையா என்னது இது, சரி தெரில, வாங்குவோம். ஸோ இங்கே ஏதோ 19 ட்ரில்லியன் இருங்க, சேர்த்து வச்சே வாங்கிடலாம். அண்ட் தென் நாங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் மேனேஜர் வந்திருப்பார். சாரி ஃபார் தேட். நான் வந்துட்டு திடீர்னு கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வேறு விஷயமா எங்கேயோ ஃபோன் வச்சுட்டு போகும்போது கட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் விளாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன் நான் இது பண்ணவே இல்லை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு. ஸோ இது என்னது ஆட்டோமேட்டட் டாகுலா, என்னது இதுனே தெரில. ஒருவேளை லாரிஸ்க்கு அந்த இது போகுது பார்த்திங்களா, அதுவாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளும் இதோடையே நின்று போவோம். அப்புறம் இந்த பாக்ஸஸ் எதுக்குன்னு எனக்கு உண்மையாலுமே தெரில, பாக்ஸாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுவும் அதே பேக்கன்லாம், பட் 32 ட்ரில்லியன் வாங்க காசு சேர்த்து வச்சுட்டே வாங்கிடுவோம். ஸோ 24 ட்ரில்லியன். அப்புறம் இந்த கிரிட்டு ஜஸ்ட் அழகுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள் 60 ட்ரில்லியன் எப்படி பல்காகிடுச்சுன்னா அங்கே நம்ம மேனேஜர் பண்ணுற வேலை தான். ஸோ இங்கே வந்துட்டு ஃபென்ஸ் போட்டுடலாம். ஸ்பீட் பம்ப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த வண்டியெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிறதுக்காக, கொஞ்சம் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்பீட் பம்ப்பு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீட் பம்பில் 2 ட்ரில்லியன் ரொம்ப அதிகம். ஸோ இது என்னன்னு தெரில. இந்த சைடு வாலு. ஸோ எல்லாமே வாங்கி போட்டுடலாம். எல்லாத்துமே ஒரு மல்டிப்ளையர் ஏதோ ஒரு யூஸோடு தான் கொடுப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 87 ட்ரில்லியனுக்கே போயிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஓகே, இது ஒரு மேனேஜர். என்னது இது? ஜிபிஎஸ் லாஜிஸ்டிக்ஸு. ஸோ நம்ம ஜிபிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தூரமாக இருக்க யாருக்கா லெமன்ஸ் தேவையா, மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லெமன் இண்டஸ்ட்ரியில் எதுக்கு ஜிபிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் எனக்கு சத்தியமாக தெரில. பட் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு into 3 விச் இஸ் ரியலி ஹை. ஸோ இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ₹1 நம்ம அப்பா கொடுத்ததை வச்சு எவ்வளோ பணக்காரங்க ஆகிட்டாங்க பாருங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லெமன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 to 50 65 பில்லியன் தருது. ஸோ ஒரு லெமனே அவ்வளோ. இங்கே பாருங்கள், இப்போ ட்ரில்லியன்லாம் அப்படியே மாதம் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ முன்ன ட்ரில்லியனுக்கே முக்கிட்டு இருந்தால் இப்போ ட்ரில்லியன் வருது. ஸோ இந்த ஆன்ட்டி தாங்க ரொம்ப வேஸ்ட்டாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், நல்லாவே பண்ணிட்டோம். ஸோ 3 ட்ரில்லியன் ஒரு செகண்டே ஆல்மோஸ்ட் 3 ட்ரில்லியன் வருது. இங்கே பாருங்கள் 60 to 67 ஏறிக்கிட்டே இருக்கு கைஸ். ஸோ செம்ம ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அப்படி இல்லை 450 or 400 வியூஸுக்கு மேலே வந்துருச்சுன்னு நானே கூட பண்ணுறேன். ஸோ நிறைய கார்லாம் வாங்கி போட்டாச்சு. ஸோ என் பேஸுக்கு இப்பொழுதுக்கு நீங்கள் வந்துட்டு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா, இது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இது ஃபேமஸாக, இல்லை இந்த மாதிரி புதுசாக பண்ணணும், இது பண்ணியிருக்க வேணாம், இது பண்ணலாம், ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி என்ன டவுட்ஸ், என்ன கமெண்ட்ஸ், என்ன சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த கேமே இல்லாமல் வேறு ஏதாவது கேம்ஸ் போடணுமா, இல்லை வேறு ஏதாவது கேமோட பார்ட் 2 போடணுமா, என்ன வேணாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஏன் பெஸ்ட்டை பண்ணி உங்களுக்காக நான் வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video. Tata, bye bye.